சென்னை பெரம்பூரில் ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மது மற்றும் போதைக்கு எதிராக மாநிலம் தழுவிய பரப்புரை இயக்கம் நடத்துவது குறித்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருட்களால் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வகைகளை அனைவர்களுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமாகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். மது போதைக்கு எதிரான, அதாவது மது இல்லா போதை இல்லா தமிழகம் தமிழ்நாடு என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதை எல்லா விதமான தீமைக்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இறை தூதருடைய ஒரு வாக்கு கூட இருக்கிறது, அனைத்து தீமைக்கும் தாய் மதுவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகள் நாம் வெறும் மது என்ற ரீதியிலே மட்டும், அதாவது அவன் மயக்கப்படுறான் போதை வருது அப்படிங்கிற ரீதியான மட்டும் அதை சமூகம் என்ன செய்து அதிகமாக பார்க்குது. அந்த ரீதியில் மட்டும் என்ன செய்து கவனம் செலுத்துது. ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக தீமைகள் ஒரு தனிநபரிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வியாபாரத்திலிருந்து சமூக சீர்கேடுகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதுதான் அவனை பாலியலுக்கு தூண்டுது, அதுதான் அவனை சம்பாதிப்பதிலிருந்து தடுக்குது, அதுதான் அவனை காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்து தூண்டுதே. அதுதான் குடும்ப பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு சூழ்நிலையாக என்ன செய்து இருக்குது. அதுதான் குடும்பத்தில் அவன் வைலண்டாக என்ன செய்கிறான், அவன் ஆகிறான். இவைகள் எல்லாமே நாட்டிற்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ற ரீதியிலே நாம் இதை பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கிறது அல்லவா, அது நாட்டுக்கு ஏற்படுகின்ற இழப்பாகவே நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதனால இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்கிறாங்கல்ல அரசாங்கம், அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இதுவே ஒரு வேஸ்ட் செலவு. இது மதுவே ஒரு வேஸ்ட் செலவு தான். ஆனால் குடிக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் விழுந்துருவானா, இந்த பக்கம் விழுவானா, வண்டியில் போகும்போது எப்படி விழுவான், என்ன ஆக்சிடென்ட் ஆகும், யார்கிட்ட மோதுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே ஏற்பாடு செய்யப்படுகின்ற காவல் சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது ஆக இது ஒரு தனிநபருடைய விவகாரமாக இல்லாமல், ஒரு சமூகத்தின் விவகாரமாக மட்டும் இல்லாமல், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இதை கொண்டு வரப்போகும் பொழுதுதான் இந்த தீமையினுடைய வீரியத்தை குறித்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கும் போதித்து வருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அனைத்து ஆட்சிகளிலுமே இதை அரசாங்கமே எடுத்து நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாக போகும் பொழுது எதிர்ப்பின் வீரியம் கம்மியாகி விடுகிறது. அதான் உள்ள விஷயம். இது எதிர்ப்பின் வீரியம் என்ன செய்யறது, கம்மியாயிடுது, முடிய மாட்டேங்குது. ஆக நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஊதி என்று சொல்கிறோம், நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஏண்டா குடிச்சான்னு கேட்குறோம். அப்போ அவன் அந்த தீமை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னா, ஏன் அந்த தீமையை செஞ்சான், ஏன் வன்புணர்வு செஞ்சான், ஏன் இப்படி பண்ணா, ஏன் ஆக்சிடென்ட் ஆக்குனா அப்படின்னு கேட்டாவே அவன் சொல்ற ஒரே வார்த்தை குடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தையோட என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடுறாங்க. அது ஆக இந்த பெரும் தீமையை களைகின்ற ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது அரசு கவனம் செலுத்தினால்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும், சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், முழுமையாக அதை இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி ஆக்குனா நீங்க பாருங்க சமூகத்துல எவ்வளவு அமைதி வருதுன்னு நீங்க பார்க்கலாம். நீதிமன்றத்தில் குவிஞ்சிருக்கல எது வழக்குகள் எல்லாம், அந்த வழக்கினுடைய அனைத்து தன்மையும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் சொல்லிட்டு சொன்னா, குடியின் மூலமாக ஏற்பட்ட வழக்குகள் அதிகமா இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அதன் மூலமாகத்தான் என்ன செய்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்து இருக்குது. கொலை குற்றத்தின் ஃபைல்கள் அப்படியே என்ன செய்யுது, தேங்கி நிற்குது. என்னன்னு பார்த்தோன்னா 50 பேர் குடிச்சிட்டு செஞ்ச வேலையாகத்தான் என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குது. ஆக இப்படி அரசினுடைய
பணம், அரசனுடைய நேரம், இவைகள் அனைத்துமே வீணாகுவதற்குண்டான ஒரு காரணமாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் என்ன அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா, அரசை நடத்துறதுக்கு காசு வேணும்னு சொல்லுது. இது வந்து எந்த வகையில் இது ஏத்துக்கிறனும் சொல்லிட்டு தெரியல. அது இதுக்கு பல வகையில முகாந்தரங்கள் என்ன செய்து இருக்கத்தான் செய்து, அதை முறையாக கடைபிடித்தால் அப்படிப்பட்ட தீமையை நாம் எதிர்ப்பதற்குண்டான ஒரு சூழல் இருக்கும். பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னா, இதை வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், இதிலிருந்து இந்த நாட்டை, இந்த நாட்டையும் இந்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அது அடுத்து இப்பொழுது பெருகி வருகின்ற குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள். குற்றமும் சரி, பாலியல் வன்கொடுமைகளும் சரி. இதற்கு எல்லா காரணத்தை பார்த்தோம். டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா இதில் கொடுத்துருக்குறோம் நாங்கள். அதாவது அதனுடைய ஃபுல் டேட்டா என்ன செய்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். எந்த நிலையில குற்றத்துக்குண்டான தண்டனை, தப்பித்து விடுவோம் என்ற தைரியம் அதிகமாக உருவாகிவிட்டது குற்றவாளிகளுக்கு. ரொம்ப ஈஸியா போலீஸ்காரர்கள் குற்றவாளியை ஏற்படுத்துகின்ற கொடுமை ஒன்று இருக்குது. அதே குற்றவாளிகளே போலீஸ்காரர் மீது இப்போ பயம் கம்ப்ளீட் போயிடுச்சு. இப்போ அதை கூட நம்ம என்ன செஞ்சோம், சமூக ஊடகங்களில் இப்போ சமீபத்தில் நம்ம வந்து பார்த்தோம். போனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க, என்ன ஆச்சு, வெளியே வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குற்றவாளிகளுக்கு எப்பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு பயம் எப்பொழுது வருகிறதோ அப்போதான் குற்றம் குறையும். இப்பொழுது குற்றவாளிகள், இன்னும் சொல்ல போனால் குற்றம் செய்வதற்கு ஏவக்கூடியவர்கள் இருக்காங்களே, அதிகார வர்க்கத்தினர்கள், அவர்கள் அதிகமாகி விட்டதின் காரணத்தினால் குற்றவாளிகள் தைரியமாக அவர்கள் பின்னாடி பார்த்துக்குருவான், என்ன வேணாலும் நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள், இது மாதிரியான வழிப்பறி கொள்ளைகள், கொலைகள், இவைகள் எல்லாம் அதிகம் நடப்பதற்குண்டான ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை வந்து ஒரு நாட்டில் இது சகஜம் என்ற ரீதியிலே அனைவர்களுமே நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், யார்தான் இதை எதிர்ப்பது, யார்தான் இதை பற்றி உண்டான கேள்வியை கேட்பது? நாள நம்ம கூட அதில் பாதிக்கப்படுவதற்குண்டான, நம் குடும்பம் கூட அதில் பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பாக என்ன செய்யும் அமைகிறது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, தீமை செய்பவர்களை மட்டும் அதனுடைய வேதனை தாக்காது, எல்லாரையும் சேர்த்து தாக்கும். அப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது.